கடையில் போய் சாண்ட்விச் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட ஆரம்பித்தாச்சு. வெஜ்ஜு சாண்ட்விச் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே நின்று சாப்பிட்டுட்டு நாங்கள் ஃப்ரான்ஸ் வந்திருக்கோம் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. காரை பார்க்கிங்கில் நிறுத்திட்டு ஷாப்லாம் உள்ள இடத்துக்கு போயாச்சு. ஒவ்வொரு வருஷமும் நான் அந்த இடத்துக்கு வருவேன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலில் இங்கே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. 2-3 இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி அது மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த தடவை ரோஸில் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நானும் நின்று ஒரு ஃபோட்டோவை எடுத்தாச்சு. எடுத்தேன்டா பாத்தியாக்கும் எவ்வளோ ரேட் இது. எனக்கு பேக் வாங்கி கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு கடையாக பேக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தான். அதனால் ஒவ்வொரு கடையிலையா ஒரு மாடலாக பேக் இருந்துச்சு. ஒரு கடையிலையும் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து கடைசியாக பார்ப்போம் எங்கே நம்மளுக்கு பேகு எனக்குன்னு எந்த பேக் இருக்குதுன்னு பார்க்கலாம். அட நம்ம ஊர் ஒயர்கூடையை பாருங்களேன், ஷோகேஸில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ட்ரெஸ் கடை தாங்க. எல்லா இடத்துலையும் நிறைய ட்ரெஸ் கடை தான் வரிசையாக இருந்துச்சு. ஒன்றா அப்படியே போய் பார்த்துட்டு கொஞ்சம் பேண்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். எங்கேயாவது தனியாக இப்போ சும்மா வாக்கிங் மாதிரி போனால் அப்படியே பேசிகிட்டே போகலாம். ஆனால் இங்கே கடையில் வந்து நிறைய சுற்றி இருக்கிறாங்க. அப்போ சத்தம் போட்டு பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனால நான் வந்து அங்கே பேசலை. வீட்டுக்கு வந்து தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அட இந்த கடையில் சூப்பராக அழகழகாக இருக்குங்க பேகு. எல்லா கலர்லேயும் பேகை பார்த்தாச்சுங்க. ஆனால் கடைசியாக என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒயிட் கலரை செலக்ட் பண்ணியாச்சு. இது தாங்க லாஸ்ட் இயர் இந்த ஷூ வாங்கின கடை. இது வாங்கி 1 வருஷம் ஆகுது. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு டே அதில் இருந்த ஸ்லிப்பை கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே அதை நான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கடை வாசலில் நின்று வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். உள்ளே போய் ஷூவெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு 2 செட்டு ஷூ வாங்கினோம். நான் வாங்கியிருந்த அந்த எல்லோ ஷூலேயே இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. வைலட் கலர், ரோஸ் கலர், 2-3 கலர் இருந்துச்சு. ஷூ வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் கடைக்குள்ளே போகிறோம். இது வந்து லிண்ட் சாக்லேட். இதோட ஹோம் ஃபேக்ட்ரி வந்து ஸ்விஸ்ஸில் இருக்குங்க. ஸ்விஸ் மேட் சாக்லேட் தான் இது. வாங்க உள்ளே போகலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ வெரைட்டிஸோட பாருங்கள். கடையே எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. சாக்லேட் ஒன்று ஒன்று அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு.
அப்பா இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடும். ஆனால் ரேட்டு மட்டும் பயங்கர காஸ்ட்லிங்க. சாக்லேட்டு, ட்ரெஸ்ஸு, ஷூவு, அப்புறம் பேகு எல்லாம் வாங்கியாச்சுங்க. முடிஞ்சதுங்க பர்ச்சேஸ். பேகை மாட்டிட்டு அப்படியே ஒரு வாக் போய் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.